உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். என் அன்பான சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறது யோகம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, முடிக்க முடியாது. உங்களுடைய சக்தியை மீறி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா, சூரியன் கேது புதன் சேர்ந்துருச்சு. புதன் கேது சேர்ந்தாலே உங்களுக்கு தெரியும், அங்கே இது ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு வருது. கேது உட்கார்ந்துக்கான வம்பு வழக்குகள் இருக்குது. அப்போ சிம்மராசிக்காரர்கள் மீது வம்பு வழக்குகள் பாயக்கூடிய காலகட்டம். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், லஞ்ச லவணிய வழக்கில் மாட்டுவீங்க, ஏதோ குற்றச்சாட்டில் மாட்டுவீங்கிற அமைப்பு இருக்குன்னா, அப்போது நம்ம எதுக்காக ஜோதிடம் சொல்கிறோம், இது முன்னுக்கூட்டி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துடுவீங்கல்ல, யாருமே இந்த தப்பு பண்ணாமல் இருந்துக்கிடுவீங்க, அதுக்காக சொல்கிறோம். இதில் இரண்டாவது ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு அந்த புதன் பகவான் உச்சமாக உட்கார்றாரு. அன்னைக்கிலேருந்து உங்களுடைய வாக்கு பலிதம் அதிகமாகும். என்ன நினைக்கிறீங்களோ பேசுவீங்க. ஏன்னா இடையில கொஞ்சம் மாதங்கள் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு புரியாத ஒரு தெளிவு, என்ன செய்யறதுன்னு புரியாத குழப்பம், இது சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. செப்டம்பர் 3 ஃப்ரீ ஆகுது. வாக்குஸ்தானாதிபதி உச்சமாகிறாரு. ஸோ ஃபினான்ஷியலாகவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, உங்கள் பேச்சிலையும் ஒரு தைரியம், இல்லை ஒரு தெளிவு, ஒரு ஆதென்டிகேஷன், எதையுமே ஆதாரத்தோடு பேசக்கூடிய ஒரு சக்தி, எல்லாமே வருது. பணப்புழக்கம் நல்லா இருக்குது. அதுவும் செப்டம்பர் 1 அன்னைக்கு சுக்கிரன் போய் 3ஆம் இடத்துல ஆட்சியாக உட்கார்றாரு பாருங்க. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்கள் ஃபேமிலிலேயே உங்களுக்கு சில எதிர்ப்பு இருக்கும். மனைவி மக்கள் வெளியில் உங்களுடைய கடந்த கால ஆக்ஷன்ஸ், எடுத்த முடிவுகள், அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு உங்களுக்கு கண்களில் பிரச்சனை இருக்கும், சுகர் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும், ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருக்கும். செப்டம்பர் 1 எல்லாம் மாறும். இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுப்பீங்க. காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் நாம் பாரதி. அப்படி மனைவியுடைய சப்போர்ட்னால சிம்மராசிக்காரங்க சும்மா பட்டைய கிளம்ப போறீங்க. மிகப்பெரிய ஆலோசகராக உங்கள் வாழ்க்கை துணைவி இருக்க போகிறாங்க. உங்கள் மகள், உங்கள் சகோதரி உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகிறார்கள். புதிய உறவுகள் மலரப்போகிறது. இது சிம்மராசிக்கு உண்டு. போ செவ்வாய் லாபத்தில் உட்காந்துட்டாரு. புதுசாக வீடு மனையும் வாங்குற யோகம் வருது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குங்க. அஷ்டமத்தில் சனி போய்கிட்டு இருக்கே, அதுதானங்க எங்களை ஆட்டி படைக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்துடுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது கவலைப்படாதீங்க. அஷ்டமத்து சனி பிரச்சனை தான். சனி பகவான் எங்கே உட்கார்ந்துருக்காரோ அதுலேருந்து அது பார்க்கக்கூடிய ஸ்தானங்களில் ரொம்ப நெருக்கடி இருக்குங்க. ஆனால் கடவுள் சோதிப்பார், கைவிட மாட்டார். எப்படி தெரியுங்களா? இப்போ சனி பகவான் உங்களுடைய கர்மஸ்தானம் 10வது ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். தொழிலில் தடை இருக்கும், ஆனால் அந்த தடையை மீறிக்கிட்டு நீங்கள் உழைச்சி ஒரு கம்பெனிக்குள்ள நுழைவீங்க. அங்கே உங்களுக்கு பெயரும் புகழும் ஆகிடும். சனி 2வது ஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், ஆனால் உங்களுக்கு வரப்பு என்ன பிரச்சனைனாலும் மீறிக்கிட்டு நீங்கள் சம்பாதிப்பீங்க பாருங்க. எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் தலைமுறைக்கு பிறகும் உங்கள் பெயர் சொல்வார்கள். அப்படி முன்னேற்றம் வரும். ஸோ சிம்மராசிக்கு நிறைய நன்மை இருக்குங்க. நீங்கள் என்ன செய்தால் வெற்றி வரும்? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உப்பிலியப்பன். உப்பிலியப்பன் வழிபாடு செய்ய பெரிய வெற்றி வரும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்.
இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார். கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியிலே வக்கர சனி பகவான், அதுபோக சந்திரனுடைய பயிற்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாகணும். இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணனுடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கட்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை, இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, கிரகங்கள் நிலை என்ன, எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்போல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.